இத்தனை நாளாக விஜய்க்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது புஸ்லி ஆனந்த் தான். இதனால் தான் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துள்ளனர். இன்று பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். ஆதவ் அர்ஜுனாவின் பணபலம் புஸ்லி ஆனந்தை விழுங்கி வியப்பமிடுவதற்கும் வாய்ப்புள்ளது. RSS காரனான நிர்மல் குமார் அதிமுக வழியாக தாவேகாவுக்கு வந்துள்ளார். அப்படியே சிறுபான்மையினருக்கு எதிரான மனநிலை கொண்டவரை தாவேகாவில் சேர்த்திருப்பது தவறான நடவடிக்கையாகும். இதற்காக பலனை விஜய் அனுபவிப்பார். ஆதவ் அர்ஜுனா யார் என்றால் லாட்டரி மார்ட்டனின் மருமகன். இன்றைக்கு அவர் கிடைத்துள்ள மரியாதைக்கு காரணம் அவரிடம் உள்ள பணம் தான். ஆதவ் அர்ஜுனான் உள்ளே வந்தவுடன் லாட்டரி டிக்கெட்டும் கலர் டிக்கெட்டும் கூட்டணி அமைத்து விட்டார்கள் என்ற மீம்ஸ் வைரலாகிறது. விஜய் நடிகராக இருக்கும்போது முதல் நாளில் கலர் டிக்கெட் விற்பனையாகும். அதே சமயம் ஆதவ் அர்ஜுனாவின் தேர்தல் வியூகம் விஜய்க்கு பலன் கொடுக்கும். ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றது அரசியல் தான், நாகரிக அரசியல் என்று சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார்கள். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா என்பது விஜய் ஆதவ் இணைந்து நடத்திய ஒரு நாடகம். திமுகவை ஏற்றுவதற்காகவே இதனை செய்துள்ளார்கள். விசிக திமுக கூட்டணியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தனர். இப்போது பாஜக விலகிவிட்டதால் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆதவ் அர்ஜுனா திமுக மீது கோபத்தில் இருக்கிறார். திமுக மீது கோபத்தில் இருக்கிறார். அதனால் தான் திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை பிரித்து தாவேகாவுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார். 2026 தேர்தல் நெருங்கும் போது இது போன்ற காட்சிகளை நாம் பார்க்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர்.